முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான சிறப்பு விவாதத்தில் நாம் இருக்கிறோம். இதனை வழங்குவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், இனி நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி துணை முதல்வராக பொறுப்பேற்க இருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்திருக்கும் திரு செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். 6 அமைச்சர்களின் துறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த திருமிகு கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வனத்துறை அமைச்சராக இருந்த திரு மதிவேந்தனுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் திரு ராஜ கண்ணப்பனுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசுக்கு கூடுதலாக சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 6 பேருடைய இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அமைச்சரவையிலிருந்து திரு மனோ தங்கராஜ், திரு செஞ்சி மஸ்தான் மற்றும் ராமச்சந்திரன், இந்த 3 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். புதிய அமைச்சர்களாக திரு செந்தில் பாலாஜி ஏற்கனவே குறிப்பிட்டோம். திரு ஆவடி நாசர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து விடுவிக்கப்பட்டவர். திரு கோவி செழியன் அரசின் கொறடாவாக இருக்கிறவர் மற்றும் சேலம் ராஜேந்திரன், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்க இருக்கிறார்கள். துணை முதல்வராக திரு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்பது, மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சரவைக்குள் வருவது, 3 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பது, 4 அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்க இருப்பது, இது அனைத்திலும் அரசியல் ரீதியான முக்கியத்துவம் இருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் ஆகியோர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் அனைவருக்கும். திரு ஐயநாதன், இதில் ஒன்னொன்னுலையுமே செய்தி இருக்கு, அதனால தான் ஒன்னொன்னையும் பிரித்து சொன்னோம். திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர், திரு செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர், 6 பேருடைய துறைகள் மாற்றம், 3 பேர் விடுவிப்பு, 4 பேர் சேர்ப்பு, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செய்தி இருக்கு. ஒட்டு மொத்தமாக இதை நீங்கள் விவரித்து சொன்னீங்க. ஆமாம், இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு துணை முதலமைச்சராகிறது அப்படின்ற அந்த பதவி உயர்வு அப்படின்றது வந்துட்டு என்னென்னா, திமுகவினுடைய அடுத்த தலைமை அடையாளம் காட்டப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கு பிறகு இவர் தான் அப்படின்ற அது கட்சிக்குள்ளான ஒரு நடவடிக்கையை வந்துட்டு ஆட்சியில் பிரதிபலிப்பதாக அதை செய்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அடையாளம் காணப்பட்டது போல ஸ்டாலின் வந்துட்டு அடையாளம் காணப்பட்டாரா அப்படின்றது வந்துட்டு துணை முதல்வராக அவர் அடையாளம் காட்டப்பட்ட போது இதே மாதிரி தான். ஆமாம், அதே தான். ஏன்னா ஸ்டாலின் ரொம்ப காலம் அரசியல் இருந்தார். நிர்வாக ரீதியாக சீக்கிரம் வழங்கப்பட்ட போது இவ்வளவு வேகமா அவர் வந்துட்டு ஒரு துணை முதல்வர் ஆகல. ஒரு 3-4 ஆண்டு காலத்துல அவர் ஆகல. ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம். அதனால அது வேற. இவர் அந்த மாதிரி அடையாளம் கட்டப்படுறாரு. அதற்கான ஒரு கம்பல்ஷன் அந்த கட்சியில இருக்கிறதா அந்த கட்சியில நினைக்கிறாங்க. அந்த அப்போதுமே திரு ஆற்காடு வீராசாமி, ஆமா, திரு கோசி மணி, திரு துரைமுருகன், திரு அன்பழகன், இவங்கெல்லாம் இருக்கிற போது துணை முதல்வர்னு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அப்போதும் இதே மாதிரி அடையாளம். 2 பேர் ரொம்ப முக்கியமா வந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. திரு அன்பழகன் ரொம்ப முதன்மையா சொல்லணும். அடுத்தபடியா இன்னொருத்தர் என்னன்னா திரு ஆற்காடு வீராசாமி. அவங்க 2 பேரும் கலைஞருடைய கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எதிரொலிகளாகவே அவர்கள் இருந்ததுனால வந்துட்டு கலைஞருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இருந்தாலும் கூட அவர் சமாளிப்பார், அது வேற விஷயம். அந்த மாதிரி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சமகால அரசியலில் வந்துட்டு இது அவசியம், அடையாளம் காட்டுறது அவசியம் அப்படின்றதும், அப்புறம் வேறு பல காரணங்களுக்காகவும் அதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது, அப்படியேப்பட்ட காரணங்களுக்காகவும் வந்துட்டு அவர் வந்துட்டு துணை முதலமைச்சராக ஆக்கப்படுகிறார். மற்றபடி அமைச்சரவையில் செய்யப்பட்ட மாற்றம் அப்படின்றதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு பொதுவாக காரணங்கள் சொல்லவே போகிறதில்ல. ஏன்னா முதல்வருடைய தனித்த உரிமை, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிடுறாங்க. ஆக்சுவலாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இது வரைக்கும் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த மையநாதன் ஏன் அதில் இருந்துட்டு மாற்றப்படுகிறார்? எதற்காக அந்த பொறுப்பு வந்துட்டு வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படுகிறது? நிதி அமைச்சர்கிட்டே கொடுக்கப்படுகிறது. ஏற்கனவே அவருக்கு 2-3 இருக்கு. எது கொடுக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு விளக்கமே. ஏன் அமைச்சர்கள் விடுவிக்கப்படுறாங்க? விடுவிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஏன் சேர்க்கப்படுறாங்க? முதலமைச்சருடைய தனி உரிமை. செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு சேர்த்துக்கிட்டது அப்படின்றது ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவாக தெரியுது. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு கண்டிஷனல் பெயிலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு அமைச்சராக இருப்பது, அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் ஒரு
அந்த சட்டத்தினுடைய மீறல் இருக்குன்னு சொல்லிட்டு இடி மறுபடியும் கோர்ட்டுக்கு போச்சுன்னா நீதிமன்றம் என்ன சொல்லுது கண்டிஷனில் அவர் எங்கேயாவது பெயில் கண்டிஷனை மீறினாருன்னு தான் சொல்லுங்கள், நாங்கள் பெயிலை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷனை வச்சுருது. டேஞ்சரஸ் கண்டிஷன். ஸோ எனிதிங் கேன் பி கன்ஸ்ட்ரூட். அவங்க சொல்கிற மாதிரி இதை சாட்சியை கலைக்கிறதுக்கு, இதை வந்துட்டு வழக்கு விசாரணையில் குறுக்கீடு செய்வது அப்படின்னு. அப்போ அவருக்கு வந்துட்டு அதிகாரத்தை கொடுப்பது அப்படின்றது அவர் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட விடுமா அப்படின்ற ஒரு நிலை. அதனால இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அது நடந்திருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். காத்திருந்திருக்கலாம். உடனே அதை செய்யறாங்க. உங்களோட ஒப்பீனியன்?